ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணக்கூடிய அத்தனை வீடியோக்களும் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம வந்து ஷேர் வந்து பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஸோ வழக்கம் போல் வந்து நம்ம யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராமில் வந்து ஜாயின் வந்து பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி பேசிஸில் சில அப்டேட் எல்லாமே அவங்க ஷேர் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச் குரூப் அப்படின்ற என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மார்னிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் எல்லாம் எடுத்து குரூப்பில் ஷேர் பண்ணியாச்சு. ஸோ அதில் பர்டிகுலர்லி இன்றைக்கி நான் ஹைலைட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளின்மார்க் ஃபார்மாவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸும் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ சில ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்குறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா MCX, ரிலையன்ஸு, ட்ரெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, ஸோ இது எல்லாமே வந்து சைட்வே பை ட்ரெண்டில் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நியூஸ் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ நியூஸ் வந்து பாசிட்டிவ் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து குறிப்பாக இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம வந்து ரிலையன்ஸ் வந்து அப்டேட் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மார்னிங் ஓப்பனிங்லேருந்தே மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து சைட்வே புல்லிஷ் தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டே இருந்தது. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் வந்து பெருசாக ஃபாலே ஆகலை. ஸோ அப்படியே சைட்வே பை, ஸோ ஒரு சின்ன ஃபால், அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப்பில் போகிற மாதிரி வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இன்றைக்கி கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் ட்ரெண்ட்டு, ஸோ இங்கே பாருங்கள் ட்ரெண்ட் வந்து மூவ்மெண்ட் இல்லை பெருசாக. பட் MCX வந்து பாருங்கள் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் ஃபால் ஆனாலும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிகவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து அதோடைய நியூஸ் இம்பேக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சில பேர் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு நியூஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் நான் கொடுக்குறேன், ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் உடனே போய் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அது கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ மார்க்கெட் எப்படி அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய டிசிஷன் வந்து நீங்கள் டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவ்னா பை சைடோ, நெகட்டிவ்னா செல் சைடோ, கால் சைடோ, புட் சைடோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதை தான் நான் வந்து டெய்லி நான் ஷேர் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி எனக்கு வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங்கில் பார்த்தீங்களா, ஸோ நிஃப்டி இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு மார்னிங்கில். அதுக்கப்புறம் மார்னிங்கில் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஃபால் ஆகிற மாதிரி இருந்தாலும் பாருங்கள் அல்ட்ராடெக் எவ்வளோ அழகாக வந்து ரிகவர் ஆகிருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளின்மார்க் ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் செல்லிங் ப்ரெஷர் தான். ஸோ நான் திரும்ப அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட்டு நிறைய விஷயங்கள் லைவில் வந்து பார்த்தவங்களுக்கு தான் வந்து கிளியராக வந்து புரியும். ஸோ இன்றைக்கி சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேஸ் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக வந்து மூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து டெய்லி பேசிஸில் இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட நியூஸஸ் வரும். ஸோ எல்லா நியூஸுமே பார்த்தா நம்மளால் வந்து ப்ராப்பராக வந்து எந்த ஒரு செக்மெண்ட்டுமே ட்ரேட் வந்து பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் ஃபில்ட்ரு பண்ணிடுறோம். 9 o'clock முன்னாடியே வந்து எல்லா ஸ்டாக்கையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ இந்த நியூஸ் வந்திருக்கு, அப்போ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு அப்டேட் நான் கொடுத்துட்றேன் வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ அந்த நியூஸ் பேஸ் பண்ணி நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் நான் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஸோ மற்றபடி வந்து எல்லாமே நம்ம வந்து பெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது எந்த ஒரு பெய்டு சர்வீஸும் வந்து கிடையாது. எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஓனாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள் அப்படின்றத என்னுடைய சஜஷன். ஸோ கண்டிப்பாக வந்து டெய்லி பேசிஸில் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். லைவ் மார்க்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நான் வந்து ஷேர் வந்து பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து நீங்களும் வந்து ஜாயின் வந்து பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சொல்கிற அப்டேட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இண்டிவிஜுவல் ட்ரேடராக வந்து மாறுவீங்க. அதுக்கு என்னுடைய நியூஸ் பேஸ் பண்ணி ஃபுல் சப்போர்ட் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும், மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து காண்டாக்ட் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரியல் டைம் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சில டெக்னிக்கல் லெவல்ஸு, ஸோ இது எல்லாமே நான் ட்ரா பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ கிளின்மார்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பனிங்லேயே நான் வந்து ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ கிளின்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேண்டிலே மார்க்கெட் இப்படி தான் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இங்கே நான் இந்த க்ரீன் கேண்டில், ஸோ இந்த க்ரீன் கேண்டிலுக்கு முன்னாடி இங்கே வந்து ஓப்பனிங்கில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சமாக சைட்வே செல் ட்ரெண்ட் தான் அங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக வந்து இமேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஸோ இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட்டாக லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைன் தான் வந்து இந்த லைன். ஓகேங்களா, சார்ட்டில் காமிக்கிறேன். ஸோ கரெக்டாக மார்க்கெட் வந்து இப்படி சைட்வே பை தான் செல் தான் போகும் அப்படின்னு வந்து நான் வந்து ட்ரா பண்ணி காமிச்சிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரைட் லைன்லேருந்து மார்க்கெட் அப்படியே கண்டினியூஸாக சைட்வே செல் நான் என்ன ட்ராப் பண்ணணும் அதுதான் அங்கே நடந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து நான் வந்து அப்டேட் வந்து அப்ரோச் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிளின்மார்க் ஃபார்ம் அது. ஸோ எல்லாமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்தது கிளின்மார்க்கில். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய 2 க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த 2 க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனோன்னு நான் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டேன். இதுதாங்க இதனுடைய கன்சிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரேஞ்சுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரியணும், ஈஸியாக புரியணும் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்து லெவல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இப்படி தான் ட்ரைவ் ஆகும், அதோடைய ட்ராவல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அழகாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நான் உங்களுக்கு தெளிவாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணேன், மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில். இங்கே பாருங்கள், இந்த 2 பெரிய க்ரீன் கேண்டில் வந்துருக்குங்களா, இது வந்து 3 மினிட்ஸ் கேண்டில், இது வந்து 5 மினிட்ஸ் கேண்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு 3 மினிட்ஸை மாற்றிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து புரியும். ஏன்னா நம்ம வந்து ரியல் டைமில் நம்ம வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பராக வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத இங்கே தெரிஞ்சுப்பீங்க. இங்கே பாருங்கள், ஸோ இந்த லைனுக்கு அப்புறமா மார்க்கெட்டுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்படி தான் போகும், அதனுடைய செல் ட்ரெண்டுக்கு தான் வந்து ட்ராவல் ஆகும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ரியல் டைம் சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம டீமில் வந்து நீங்கள் ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.